ஆதியாகமம் 46வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கின்றேன். நீங்களும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். அப்பா, எப்ப வருவீங்க என்று மகன் கேட்டான். டாடி, வந்துருங்க என்று அழைப்பு விடுத்தான். அற்புதமான ஆவிக்குரியவனான யோசேப்பு, அப்பா எப்ப வருவீங்க? இது அன்புள்ள மகனுடைய அழைப்பு. டாடி, எப்ப சாவீங்க என்பது உதவாக்கரையான பிள்ளைகள், உதவாக்கரையான மகன்கள் ஆசைப்படுகிறது. இதுதான். யாரும் நம்பத்தில் அப்படி இருக்கீங்களா? இந்த பெருசு எப்பதான் சாகுமோ தெரியல, இந்த கிழவி எப்ப சாவாங்க தெரியல என்று சொல்லி பெற்ற தாயை தகப்பனை பாரமாக எண்ணி கேவலமாக பேசுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அது நல்லது அல்லவே அல்ல. தேவன் யோசேப்பை உயர்த்தினார். காரணம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். தேவன் யாரை உயர்த்துவார் என்றால், யாரெல்லாம் தேவனுடைய துணையை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துவார். உங்களை யாரும் இருக்கீங்களா? தேவனனை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுவோர் இருந்தால் ஒரு முறை கை உயர்த்தி காட்டுறீங்களா? தேவனனை உயர்த்த வேண்டும் என்று விரும்புவோர் கொஞ்சம் கை உயர்த்துறீங்களா? நீங்க நான் கேட்டதுனால உயர்த்தல, உங்க கையை நீங்க தேவனிடத்திலே காண்பிக்கிறீங்க. ஆண்டவரே என்னை உயர்த்துங்க என்று கேட்கிறீர்கள். சோ யாராவது ஒரு வேளை இப்படி கையை உயர்த்தினா இந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதமும் வரும். ரைட்? சோ தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அங்க ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அந்த கண்டிஷன் நான் தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும். 39வது அதிகாரம் ஆதியாகமம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கவனிங்க, அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்ததினாலே அதை மறந்துடவே கூடாது. அதனால யோசேப்பு காரிய சித்தியுள்ளவனானான். நீயும் அப்படி வளரணும்னு ஆசைப்படுறியா? உன் குடும்பம் வளர வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் வியாபாரம் வளர வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் உத்தியோகம் வளர வேண்டும் என்று விரும்புகின்றாயா? உன்னுடைய வயல் பயிர் எல்லாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்றால் உனக்கு தேவனுடைய துணை வேண்டும். தேவன் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றால் பாவம் உனக்குள் இருக்கவே கூடாது. உனக்குள் பாவம் இருந்தால், நீ பாவம் செய்து கொண்டிருந்தால் தேவனோடு கூட இருக்க முடியாது. அதாவது வெளிச்சமும் இருளும் சேர்ந்து இருப்பது சாத்தியம் அல்ல. சிம்சோனோடே கூட தேவன் இருந்தார். ஆனால் சிம்சோனோ சென்று வேசியோடு இருந்தான். எப்பொழுது சிம்சோன் தேவனை விட்டுவிட்டு வேசியினிடத்திலே போனானோ, தேவனால் சிம்சோனோடு இருக்க முடியவில்லை. எனவே என்ன செய்தார்? அவனை விட்டு விலகினார். அதுவரைக்கும் சிம்சோனோடே கூட தேவன் இருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்ய ஆரம்பித்து டெலிபரேட்டாக தெரிந்தே தப்பு செய்ய சிம்சோன் ஆரம்பித்த போது தேவனாகிய கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகினார். நியாயாதிபதிகளின் புத்தகம். ஒருமுறை சிம்சோனை தேவன் எப்பொழுது விட்டு விலகினார் என்று பார்க்கலாம். கர்த்தர் அவனை விட்டு விலகின விஷயம் கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 16வது அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, அதாவது சிம்சோன் என்ற பலசாலி, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், நசரேயனாக எண்ணப்பட்டவன், தேவனுக்காக வாழ வேண்டியவன் போய் ஒரு வேஷ்டியின் மடியிலே படுத்திருக்கிறான். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். யாராவது நம்ம மத்தியில் இருக்கிறீங்களா? மனைவி இருக்கிற போதும், பொறுப்புகள் இருக்கிற போதும் போய் வேசியின் மடியிலே படுத்து கிடக்கிறவர்கள், பிற ஸ்திரீயினுடைய பிற ஆணுடைய மடியிலே படுத்து கிடக்கிறவர்கள், பாய் ஃப்ரெண்டின் மடியிலே படுக்கிறவர்கள், கேர்ள் ஃப்ரெண்டின் மடியிலே படுக்கின்றவர்கள், சரீரத்தை அசிங்கப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் யாராவது நம்ம மத்தியில் இருக்கீங்களா என்றால் கவனிங்க,
தெரிந்தே இப்படி அருவருப்பான கீழ்த்தரமான வேலைகளை நீ செய்து கொண்டிருப்பாய் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? சிம்சோன் மிகுந்த பலசாலி. பைபிள்ல நாம் பார்க்கிற அநேகரை காட்டிலும் சிம்சோனுக்கு ஒரு தனித்துவமான பெயர் உண்டு, மிகுந்த பலசாலி. சாலமோனுக்கும் அதே போல பெயர் இருந்தது, அவன் ஒரு மகா ஞானி. மோசேக்கும் ஒரு பெயர் இருந்தது, என்னவென்றால் இந்த உலகத்திலே இருக்கிறவர்களில் மிகுந்த சாந்த குணமுள்ளவன். யோபுக்கும் அதே போல ஒரு பெயர் இருந்தது, பூமியிலே இருந்த எல்லோரை காட்டிலும் அவன் உத்தமனாக இருந்தான், நீதிமானாயிருந்தான். தானியேலுக்கும் ஒரு பெயர் இருந்தது, அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். தாவீதுக்கும் ஒரு பெயர் இருந்தது, அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவன். இப்படி அவரவர் தங்கள் வாழ்க்கையில தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஸ்தானத்தின் அடிப்படையில, அவர்களுடைய இருதயத்தின் அடிப்படையில இப்படி சில பெயர்களை சம்பாதித்திருந்தார்கள். ஆபிரகாமுக்கும் கூட ஒரு பெயர் இருக்கிறது, அவன் தேவனாகிய கர்த்தருக்கு சிநேகிதன் என்று. மோசே இன்னொரு விதமாக சொல்லலாம், அவன் தேவனோடு முகமுகமாய் பேசினவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரலோகம் திறக்கப்பட்டு தேவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன். சிம்சோனுக்கும் கூட விருதை போன்ற ஒரு பெயர் இருந்தது, மிகுந்த பலசாலி. பெலிஸ்தரை முறியடிப்பதற்கு, இஸ்ரவேலர்களுக்கு விடுதலையை பெற்று தருவதற்கு, நிம்மதியாக அவர்களை வழிநடத்துவதற்காக தேவன் சிம்சோனுக்கு அந்த வாழ்க்கையை அருளியிருந்தார். அவ்வளவு பலத்தை கொடுத்திருந்தார். எவ்வளவு பலம் தெரியுமாங்க? ஒரு கழுதையின் எலும்பை எடுத்துக்கொண்டு, தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு, தனக்கு எதிராக 1000 பெலிஸ்தர்கள் வந்தபோது அவர்கள் எல்லோரையும் கொன்னுட்டாங்க. கத்திய வச்சில்ல, பட்டயத்தை வச்சில்ல, கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அசால்ட்டா முறியடித்து விட்டான். சிம்சோன் என்ற பெயரை கேட்டாலே பெலிஸ்தர்களுக்கு நடுக்கம். அப்பேற்பட்ட சிம்சோன் ஒரு பலவீனத்துக்கு ஆளாகிவிட்டான். அந்த பலவீனம் என்னவென்றால் பெண் பித்து. ஒரு பெண் கொஞ்சம் அழகா இருந்துட்டா அவ்வளவுதான், அவன் கண்ணும் ஒழுங்கா இருக்காது, காலும் ஒழுங்கா இருக்காது, சரீரமும் ஒழுங்கா இருக்காது. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருப்பேன் பிரதர், ஆனா அந்த ஒரு விஷயத்துல தான். எந்த ஒரு விஷயத்துல? அதுதான் பிரதர், இந்த பொண்ணுங்க விஷயத்துல. எல்லா விஷயத்திலையும் நான் ஒழுங்கா தான் இருப்பேன், ஆனா அந்த ஒரு விஷயம் தான். எந்த ஒரு விஷயம்? இந்த குடிக்கிற விஷயம். எல்லா விஷயத்திலையும் ஒழுங்கா இருப்பேன், ஆனா அந்த ஒரு விஷயம் தான். அது என்ன விஷயம்? சாரி விஷயம். என்ன சாரி விஷயம்? எத்தனையோ சாரி இருக்கு, ஆனா அந்த கலர்ல மாத்திரம் சாரி இல்ல. உலகத்துல எத்தனையோ கலர் இருக்குதான் செய்யுது. எல்லா கலர்லயும் சாரி அவசியமாங்க? அது என்னமோ ஷாப்பிங் மால்ல எத்தனை கலர் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வீட்டு பீரோக்கு வந்து சேர்ந்துடணும். எத்தனை நகை இருந்தாலும் போதாது, எத்தனை சாரி இருந்தாலும் பத்தாது. அது என்னவோ ஆசைக்கு அளவே இருக்காது. தயவு செஞ்சு கவனிங்க, சிம்சோன் பெண் பித்திலே விழுந்து விட்டான். தேவன் பார்த்தார், தாங்கிக் கொள்ள முடியல. வேசியின் இடத்திலே போய் அவன் மடியிலே படுத்துக் கொண்டான். என்ன நடந்தது? 20வது வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் கைவிட்டு விட்டார். தேவனாகிய கர்த்தர் சிம்சோனோடு இருந்த வரைக்கும் அவனை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. இந்த நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? நாம் எதிரில்லாத, விரோதமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எதற்கும் பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை முழுமையடைகிற விதத்திலே நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்றால் கவனி, கர்த்தரனோடு இருக்க வேண்டும். 39வது அதிகாரத்தில் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினாலே அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். நீ எதை செய்தாலும் தேவன் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தால் தேவன் உன்னோட கூட இருக்க வேண்டும். ஆனால் இன்று நம்மள சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் நாசம். சில சமயங்கள்ல சொல்லுவோம், அது என்னமோ என்ன செஞ்சாலும் கை கூட மாட்டேங்குதுங்க, என்ன வியாபாரம் செஞ்சாலும் லாபமே வரமாட்டேங்குதுங்க, எதை தொடங்கினாலும் எதை தொட்டாலும் அது நாசமாயிடுதுங்க, எந்த வழியில போறதுன்னு எனக்கு புரியலைங்க. அங்க கொஞ்சம் முதல் போட்ட அது அவ்வளவுதான், இங்க கொஞ்சம் முதல் போட்ட அது நஷ்டம், இன்னொரு இடத்துல போய் முதல் போட்ட அதுவும் நஷ்டம், அங்க வாங்கின, இங்க கடன் வாங்கின, இங்க எல்லாம் கடன் வாங்கின, வட்டிக்கு கடன் வாங்கின. இன்னைக்கு நிலைமை ரொம்ப திண்டாட்டம் ஆயிடுச்சு. என்ன செய்யறது? என்ன செஞ்சாலும் கைகூடி வர மாட்டேங்குதே, கைகூட மாட்டேங்குதான். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கரம் உன்னோட கூட இல்லாததினால்தான். தேவன் உன்னோடு இல்லாவிட்டால், தேவனுடைய கரம் உன்னோடு இல்லாவிட்டால் எதை செய்தாலும் அது கை கூடவே கூடாது. யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்ததினாலே யோசேப்பு எதை செய்தாலும் அவையெல்லாம் வாய்த்தது. இன்று நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவோர் இருந்தா கை உயர்த்தி காட்டுறீங்களா?
நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். அப்படின்னா எது தேவன் சொல்லுங்க? நான் எதை செய்தாலும் தேவன் என்னோட கூட இருக்கணும். தட்ஸ் சிம்பிள். தேவனுடைய கை உன்னோடு இருந்தா நீ செய்தெல்லாம் கைகூடும். தேவன் உன்னோடு இல்லாவிட்டால் எதுவுமே உனக்கு இருக்காது. 12வது வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த 12வது வயதுல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எங்க சொந்தக்காரங்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு சினிமா தியேட்டர்ஸ் இருந்தது. எங்க அப்பா கூட அங்கதான் இருப்பாங்க, அண்ணன்மார் அங்கதான் இருப்பாங்க, மாமா அங்கதான் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த சினிமா தியேட்டர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ தானே, எப்ப வேணாலும் போய் சினிமா பார்க்கலாம். அதனால அந்த இப்படி சினிமாக்களை பார்த்து பார்த்து நானும் ஹீரோ மாதிரி எப்படி கட்டிங் பண்ணுமோ அப்படி கட் பண்ணிக்குவேன். சிகரெட் குடிச்சா சிகரெட்டு, பீடி குடிச்சா பீடி. ஏன் கெட்ட காலம் அந்த ஹீரோ சுருட்டு குடிச்சிட்டாரு. நானும் அதனால சுருட்டு குடிச்சு கீழே விழுந்துட்டேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா செஞ்சுக்கிட்டு 12 வயதுல தேவனுடைய மகா கிருபையினால அவர் இந்த உதவாக்கரைய பிடிச்சிட்டாரு. அப்படி அவர் பிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு என்னோட தலையெடுத்து பாருங்க, எனக்கு பிடிச்ச ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆச்சு. இது சகஜம். நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உனக்கு இஷ்டமான உலக பிரகாரம் எல்லாத்தையும் சாத்தான் அப்படியே கொண்டு வருவான். இது சகஜம். சோதிச்சுக்கிட்டே இருப்பான். ஏனோ என் மனசு ஆண்டவரே ஆண்டவரே, அப்புறம் என்ன, இந்த ஒரே ஒரு படம் மாத்திரம் பாத்துக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு படம் மாத்திரம் பாத்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அந்த சினிமாவுக்கு போனங்க. எங்க சினிமாவுக்கு? ஆண்டவரே எனக்கு தெரியும் நீங்க சினிமா தியேட்டருக்கு வரமாட்டீங்கன்னு, நீங்க வந்துடாதீங்க ஆண்டவரே, அது சினிமாவாச்சே, உள்ள நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, கேட்டு வரைக்கும் நீங்க என் கூட வாங்க, கேட்டு வரைக்கும் என் கூட வாங்க, அங்கிருந்து நான் மட்டும் உள்ள போய்க்கிறேன், உள்ள போய் இந்த சினிமாவை பார்த்துட்டு உடனே வெளியே வந்துடுறேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல, அப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்து வந்துடலாம். இது எந்த வயசுல செஞ்ச ஜெபம்? 13-14 வயசுக்கிட்ட செஞ்ச ஒரு ஜெபம். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுல்ல, அதனால இப்போ அந்த பொண்ணை பார்க்க நான் போறேன், வாசல் வரைக்கும் நீங்க வந்தா போதும், உள்ள நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த கிளப் வரைக்கும் போலாம், வாசல்ல நீங்க நினைக்க, உள்ளுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன். பார் வரைக்கும் போலாம், பாருக்கு வெளியே நீங்க நினைக்க, பாருக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன். இது சிறு பிள்ளைத்தனம், மெச்சூரிட்டி இல்லாத குணம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படிப்பட்டவங்க இருக்கீங்க. தேவன் வரக்கூடாத இடங்களுக்கு சென்று, தேவன் விரும்பாத பணிகளை செய்து, தேவன் விரும்பாத வியாபாரங்களை செய்து, தேவன் கொஞ்சம் கூட விரும்பாத பந்தங்களை, நட்புகளை, பழக்க வழக்கங்களை உண்டாக்கிக் கொள்ளுகிறீர்கள். அது நல்லது அல்லவே அல்ல. யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்ததினாலே அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். சிம்சோனை தேவனாய கர்த்தர் கைவிட்டதினாலே அவன் தன்னுடைய பலத்தை இழந்து போனான். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சிம்சோனை கைவிட்டு விட்டாரோ அப்பொழுது கஷ்டங்கள் ஆரம்பித்தன, சிரமங்கள் ஆரம்பித்தது, அவமானங்கள் ஆரம்பித்தது, ஆபத்துக்கள் மறைந்திருந்தது. எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சிம்சோனை விட்டு விட்டாரோ அப்பொழுது, எப்பொழுது தேவன் சிம்சோனை கைவிட்டாரோ அப்பொழுது பெலிஸ்தர்கள் வந்து சிம்சோனை பிடித்துக் கொண்டார்கள். கேட்கிறீங்களாங்க? ஒருவேளை கர்த்தர் உன்னை கைவிட்டு விடுவார் என்றால் காத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். யாரு? துஷ்டன். என்ன செய்வதற்கு? உன்னை பிடித்துக் கொள்வதற்கு. என்ன செய்வதற்கு? உன்னுடைய பலத்தை எல்லாம் பலவீனப்படுத்துவதற்கு, உன் பொருளாதார நிலையை நாசம் பண்ணுவதற்கு, நீ செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரத்தை நாசம் பண்ணுவதற்கு, உன்னுடைய குடும்பத்தை சிதைத்து போடுவதற்கு சாத்தான் காத்து கொண்டிருக்கிறான். ஏன் இப்ப சாத்தான் உன் வழிக்கு வருவதில்லை என்றால், ஏன் சாத்தான் உன் உத்தியோகத்தை டிஸ்டர்ப் பண்ணுவதில்லை என்றால், ஏன் சாத்தான் உன் வியாபாரத்திற்குள் வருவதில்லை, உன் குடும்பத்திற்குள் வருவதில்லை என்றால் காரணம் என்ன? தேவனுடைய நிழலிலே நீ இருப்பதினாலே அவனுடைய வேலையெல்லாம் நடக்காது. நீ தேவனுடைய நிழலிலிருந்து வெளியே வந்தா அவ்வளவுதான். காத்துக்கிட்டு இருக்கான். சில சமயங்கள் அந்த கோழி குஞ்சு பார்த்திருக்கீங்களா என்ன செய்யும்னு? கோழியுடைய, தாய் கோழியுடைய செட்டைகளுக்குள்ள இருக்கும். தாய் கோழியும் எப்போது அதுங்க பக்கத்துல தான் இருக்கும். ரைட்? எங்கிருந்தோ கவனிச்சுக்கிட்டே இருக்கும். எது? கழுகு மாமா. அந்த கழுகு அப்படி பறந்துகிட்டே கவனிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா கோழி குஞ்சுகளும் அந்த தாய் கோழியுடைய பக்கத்திலே இருக்கும். ஏதாவது சம்டைம்ஸ் நாயோ அல்லது பூனையோ சடனா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த கோழி குஞ்சு என்ன செய்யும்? அம்மாவோட ரெக்கைக்குள்ள ஓடி போயிடும். எங்க அம்மாவுடைய ரெக்கைகளுக்குள்ளதான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கூட தெரியுதுங்க. தாயின் ரெக்கைகளுக்குள்ள ரொம்ப பத்திரமா இருக்கும்.
இதுக்கிடையில ஒரு குட்டி கோழி குஞ்சு அது என்ன செய்யுது கவனிங்க. ஏன் வெளியே போனா பாதுகாப்பு இல்லையா? மம்மியை விட்டு வெளியே போய் என்னால் படைக்க முடியாதா அப்படின்னு தாயோட ரெக்கைகளுக்கு இருந்து மெதுவா அப்படியே வெளியே வந்து தனியா அப்படி போச்சுங்க. அவ்வளவுதான். ஒரு ஃப்ளைட் வந்து சல்லுன்னு அதை எடுத்துட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் இந்த பூமியில இருந்த அந்த குட்டி கோழி குஞ்சு இப்போ ஆகாயத்துல போகுது. என்ன நடந்தது? கழுகு வந்தது, கவ்விக்கிட்டு போயிடுச்சு. எந்த கோழி குஞ்சு அந்த கழுகு வந்து கவ்விட்டு போச்சு? தாய்க்கு, தாயுடைய பாதுகாப்புக்கு, தாயுடைய சட்டைகளுக்கு தூரமான அந்த குழந்தைய தனங்க அந்த கழுகு எடுத்துட்டு போயிடுச்சு. சகோதரர்களே, சகோதரிகளே, கழுகு காத்து கொண்டிருக்கிறது. சாத்தான் என்ற கழுகு காத்து கொண்டிருக்கிறான். நீ எப்ப அப்படி தேவ சந்நிதியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற பிரமையில நீ தேவ சந்நிதியை விட்டு வெளியே வந்தனா அங்க சாத்தான் காத்து கொண்டிருப்பான். சிம்சோன் எங்க போனான் தெரியுமாங்க? பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போனான். எதற்கு? அவர்களை ஜெயிப்பதற்கா? இல்லைங்க, ரகசியமா பாவம் செய்யறதுக்கு. இன்னைக்கு நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? ரகசியமாக பாவம் செய்வதற்கு, போகக்கூடாத இடங்களுக்கு போகக்கூடாத நபர்களோடு, போகக்கூடாத வீட்டுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ரகசிய பாவத்தை செய்யலாம் என்று நினைப்போர் யாராவது இருக்கீங்களா? ஜாக்கிரதை. எப்போ துணிகரமா பாவம் செய்வதற்காக தேவனுடைய சட்டைகளை விட்டு விலகி போகிறாயோ ரெடியா இருப்பாங்க சாத்தான். தேவனுடைய சந்நிதியை விட்டு வெளியே போய்விட்டான். திடீரென்று பெலிஸ்தர்கள் வந்தார்கள், சிம்சோனை பிடித்துக் கொண்டார்கள். இதே சிம்சோனை எதிர்த்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால 1000 பேர் வந்தாங்கங்க. அவர்கள் அத்தனை பேரையும் முறியடித்தான். அப்பேற்பட்ட சிம்சோனை இப்போ பெலிஸ்தர் பிடித்த போது எதுவும் செய்ய முடியவில்லை. மிகுந்த பலசாலிதான். தேவனுடைய சந்நிதியை இழந்து போன போது பலவீனனாகி போனான். கண்ணை பிடுங்கி விட்டார்கள், சரீரத்தை ஊனமாக்கி விட்டார்கள், கால் கைகளை கட்டிவிட்டார்கள். மிகுந்த பலசாலி தேவனுடைய துணையை இழந்து போய் மிகுந்த பலவீனனாகி போனான். கடைசியில் அந்த பெலிஸ்தருடைய பூமியிலேயே இறந்து போனான். சொல்லப்போனா தன்னைத்தானே கொலை செய்து கொண்டான். இதெல்லாம் அவசியமாங்க. அந்நிய தேசத்திலே செய்யக்கூடாத பாவத்தை செய்து அவர்கள் மத்தியிலேயே தன் உயிரை இழந்து போனான். அந்நிய தேசத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து அவர்கள் மத்தியிலேயே அவர்களையே ஆளுகிற நிலைமைக்கு உயர்ந்தான். தேவனுடைய துணையை பெற்றிருந்த யோசேப்பு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. யோசேப்போட கூட தேவனாகிய கர்த்தர் இருந்ததினாலே தேசத்தை ஆளுகை செய்தான், அதே தேசத்தை போஷித்தான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பம் மொத்தத்தையுமே கூட யோசேப்பு போஷித்தான். அப்பா இங்க வந்துருங்கப்பா, உங்களை மாத்திரமல்ல என் அண்ணன்மாரை, அவருடைய குடும்பம் எல்லோரையுமே கூட போஷிக்கிற அளவுக்கு தேவனனை உயர்த்தி இருக்கிறார். அவர்களுக்கும் நான் வியாபாரத்துக்கான ஏற்பாடு செய்கிறேன், அவர்களுக்கும் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். அவங்களை உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொல்லுங்க. குமாரர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லல. அப்பா நீங்களும் வந்துருங்க, உங்க கூட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க, அவங்களுக்கு தேவையானதை நான் பாத்துக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினான், அதை பண்படுத்த சொன்னான், ஆடுகளை மேய்க்க சொன்னான், கடினமாய் உழைக்க சொன்னான், தந்தையை அன்பாக பார்த்து கொண்டான். தேவனுடைய துணை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பாவம் நமக்குள்ளே வருகிற போது தேவ சந்நிதியை நாம் இழந்து விடுவோம். தேவனுடைய சந்நிதியை இழக்கும் போது நமக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் நாம் இழந்து போவோம். அதற்கு எக்ஸாம்பிள் சிம்சோன். பரிசுத்தமாக வாழும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், அதே போல உயர்த்தப்படுவோம். அதற்கு எக்ஸாம்பிள் யோசேப்பு. சிம்சோன் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பாடுபடுத்தினான். தங்களுடைய பிள்ளை தங்களுக்கு முன்பாக இறந்து போவதை எந்த தாய் தகப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியும்? சிம்சோனே, சிம்சோனே, வேண்டாம் என்றதை செய்தாய். போகக்கூடாத இடத்திற்கு போய் எங்களுக்கு முன்னதாகவே இறந்து போனாயே சிம்சோனே. வயது முதிர்ந்த காலத்தை எங்களை பார்க்க வேண்டிய, போஷிக்க வேண்டிய நீயோ எங்களை அனாதையைப் போல் ஆக்கிவிட்டு செத்து போனாயே. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அந்த தாயும் தந்தையும். சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக வாழ்வோம் என்றால் நம் குடும்பத்தாரை நாம் அழ வைப்போம். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக பாவ காரியங்களிலே மூழ்கிக் கொண்டிருப்போம் என்றால் நம்மை சார்ந்திருக்கிற மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் அவர்களை அழ வைப்போம். பாவத்திற்கு இடம் கொடுத்து சிம்சோன் அன்று அழ வைத்தான்.
தன்னுடைய தேச பிரஜைகளுக்கு துணையாக இருக்க வேண்டியவன், ஆதாரமாக நிற்க வேண்டியிருந்தவன், காப்பாற்ற வேண்டியவன் அவர்களையும் அனாதையாக்கிவிட்டு செத்துப் போனான். பெற்ற தாய் தகப்பனையும் கூட அனாதைகளைப் போலாக்கிவிட்டு செத்துப் போனான். அதுதான் தேவனை விட்டு விலகி இருக்கிறவர்கள் செய்கிற வேலை. இந்த நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? தாய் தகப்பனை அனாதையைப் போலாக்கி இருக்கிறவர்கள், அவங்க வாழ்ந்தான செத்தான என்பதைப் போல வாழ்கின்றவர்கள், மனைவியை பிள்ளைகளை அனாதைகளைப் போல விட்டுவிட்டு மனம் போன வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனை விட்டு விலகி போனவர்கள், சாத்தானுடைய கைக்குள் அடிமையாகி இருக்கிறவர்கள். கணவனை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு மனம் போன வாழ்க்கை வாழ்கிறவர்கள் யார் தெரியுமா? சாத்தானுடைய கரங்களுக்குள் அடிமைகளாக வாழ்கின்றவர்கள். சிம்சோன் அப்படிப்பட்ட நிலைக்குத்தான் போனான். தாய் தந்தையை அழ வைத்தான், தேவனை மிகவும் காயப்படுத்தினான். ஆனா யோசேப்பை கவனிங்க, பிற தேசத்தில்தான் இருந்தான், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்தான், கர்த்தருடைய துணையை கொண்டவனாயிருந்தான். அதன் காரணமாக ஆளுகை செய்கிற ஸ்தானத்திற்கு அவன் உயர்த்தப்பட்டான். தன் தந்தைக்கு சந்தோஷத்தை கொடுத்தான், தன் உடன் பிறந்தவர்களுக்கு துணையாக நின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உன் தாய் தகப்பன் பெருமைப்படும் விதத்திலே நீ வாழ வேண்டும். உன்னோடு உடன் பிறந்தவர்களுக்கு துணையாய் நீ வாழ வேண்டும், ஆசீர்வாதகரமாய் வாழ வேண்டும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்று யார் யாரெல்லாம் யோசேப்புக்கு நீர் துணையாக இருந்தது போல எனக்கும் துணையாக இருங்க ஆண்டவரே. நான் ஏழைதான், எளியவன்தான், அடையாளமற்றவன்தான், அட்ரஸ் இல்லாதவன்தான். ஆனால் நீர் என்னோடு கூட இருந்தா போதும் ஆண்டவரே. அட்ரஸ் இல்லாத, அடையாளம் இல்லாத அநாதையைப் போலான யோசேப்பை தேசத்தை ஆளுகிறவனாக ஆக்குனீரே, அதே தேவனை இன்று நாங்களும் சேவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாயிருந்து நீதியாக வாழ்ந்து உத்தமமாக வாழ்ந்து ஆண்டவரே சக மனிதனுக்கு நன்மை செய்கிற, சக மனிதர்களுக்கு உதவி செய்கிற, குடும்பத்திலே இருக்கிறவர்கள் மீது பொறுப்புடன் கூட வாழ்கின்ற, கெட்ட பழக்கங்களையெல்லாம் விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய துணையை பெற்றுக்கொண்டு செய்கிற எல்லா பணிகளிலும் பிரயாசைகளிலும் வெற்றியை சாதித்து 10 பேருக்கு நன்மை செய்கிறவர்களாக, சமுதாயத்துக்கு உபயோகப்படுகிறவர்களாக, தேசத்துக்கு ஆசீர்வாதகரமானவர்களாக ஆண்டவரே நாளில் இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.